ஓஹா. அட போதும் போதும், ஏன் ஓவர் ரியாக்ட் பண்ற? அட, உனக்கு என்ன தெரியும்? இந்த லொகேஷன்ல இந்த மாதிரி ஒரு இடத்துல ஊஞ்சலாடினா எப்படி இருக்கும் தெரியுமா? அருமையா இருக்கும். வா. இங்க பாரு தக்கைலா, இந்த ஊஞ்சல்ல விளையாடுறது எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா என்ன? இதுல விளையாட போறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓய், ஒன்னையார விளையாட்டுக்கு செத்துக்கிறேன்னு சொன்னா இது எனக்காக செஞ்சது. நான் மட்டும்தான் விளையாடுவேன். ஹோய் 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 ஹோய், நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? வேற எப்படி பண்ண சொல்ற? ரசிச்சு ரசிச்சு இத நான் உருவாக்கி இருக்கேன் தெரியுமா? ஏண்டா உன்னோட வெயிட்ட இந்த மரம் தாங்குமா பாரு. அது தாங்குமா தாங்காதான்னு ஆடி பார்த்தா தானே தெரியும். அதை நானே பாத்துக்கிறேன். சரி சரி சரி, நீயே விளையாடு. இந்த லொகேஷன்ல இந்த மாதிரி ஒரு ஊஞ்சல் கட்டி விளையாடுறது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உனக்கு நிம்மதியை தரும். இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கிட்டியே, ரொம்ப நல்லது. ஆனா நான் மட்டும்தான் இதுல விளையாட போறேன். எனக்குன்னு இருக்கிற ஒரே நண்பன் இவன் தான். ஆனா அவனும் எனக்காக ஒன்னையும் விட்டு கொடுக்கல. எனக்கு விளையாடணுங்கிற ஆசைலாம் இல்ல. என் நண்பன் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். என் நண்பன் விளையாடி அவன் சந்தோஷப்படுற அந்த ஆனந்தத்தை என் கண்ணால பாக்கணும். மத்தபடி எனக்கு விளையாடணுங்கிற எந்த ஆசையும் இல்ல. பக்கேலா, அழாத பக்கு. என் நண்பன்ல என் உலகமே நீதான். என் நண்பனுக்கு இல்லாத ஆனந்தம் எனக்கு மட்டும் இருக்க வேண்டாம். நான் இதுல விளையாட போறதில்ல. அப்படின்னு நான் முதல்ல விளையாடவா? விளையாடு. லேடிஸ் ஃபர்ஸ்ட். சும்மா காமெடி பண்ண நண்பா, கோவிச்சுக்காத. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் ஃபர்ஸ்ட். இது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? உனக்கு பிடிச்சிருக்குல்ல? நீ எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும் நண்பா. அதுதான் எனக்கும் வேணும். அட, பக்கேல எங்க போனா? உன்னை விளையாட விட்டா என் மேல வந்து விழுறியா நீ? பக்கேலா, ஏன்டா என் மேல வந்து விழுந்த? நான் வேணும்னே பறக்கல. இது எப்படி நடந்ததுன்னே தெரியல. நிறுத்து. இதுல விளையாடுனது ரொம்ப ஜாலியா இருந்தது தக்கேலா. வா, நீ முதல்ல இதுல உட்காரு. நான் உனக்கு ஊஞ்சல் ஆட்டி விடுறேன், சரியா? நீ நல்லா கண்ணை மூடிக்கோ. அப்பதான் இத ஃபுல்லா என்ஜாய் பண்ண முடியும். எப்படி இருக்குன்னு அப்புறமா சொல்லு. பக்கேலா, என்னடா எல்லாம் தலைகீழ தெரியுது? மேல இருக்கிறதெல்லாம் கீழே தெரியுதுடா. என்னாச்சு எனக்கு? மரத்துல இருந்து தலைகீழா தொங்கிக்கிட்டு இருந்தா அப்படிதான்டா தெரியும். தலைகீழா இருந்தா உள்டாவா தெரியாம வேற என்ன நேராவா தெரியும்? இது ரொம்ப ஜாலியா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பெஸ்ட்டா. உலகத்திலேயே இதான் பெஸ்ட். உன்னோட ஆட்டம் முடிஞ்சது. இனிமே இதுல நான் தான் விளையாட போறேன். நண்பங்கிற ஒரே காரணத்தினால உன்னை முதல்ல விளையாட விட்டேன். இதுக்கப்புறம் நான் தான் விளையாடுவேன். நீ இல்ல. இல்ல நான் தான் விளையாடுவேன். முடியாது. நான் தான் விளையாடுவேன். நான் தான் விளையாடுவேன். முடியாது. நான் தான் விளையாடுவேன். நான் தான். ஓகே, ரெண்டு பேருமே ஒழுங்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து விளையாடி இருக்கலாம். அப்படி பண்ணி இருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? தலை சுத்துது. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. அதுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்மள தள்ளி விட்டு இருக்கோம். நீ வா, போய் அது கதையை முடிச்சிடலாம். அதுவா நாமளான்னு ஒரு கை பாத்தரலாம். பக்கேலா, இங்க வீசுற காத்து என்ன அழுகுற மாதிரி இருக்கு? என்னாச்சு நண்பா? எனக்கு தெரியாது. வேற யாரும் இங்க இருக்காங்க. இங்க பாருங்க விளையாட்டு பிள்ளைங்களா, நீங்க என் மேல ஊஞ்சல் கட்டி விளையாண்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அதை இப்ப கழட்டிட்டீங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. தக்கேலா, இங்க யாரு பேசிக்கிட்டு இருக்கிறது? தெரியலையே. யாரும் இங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியலையே. இங்க பாருங்க பசங்களா, பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தான். இங்க கீழே பாருங்க. ஓஹோ, மரமங்கிள் நீங்க பேசுறீங்களா? அவர் அங்கிள் இல்ல, தாத்தா. தாத்தா, உங்களுக்கு என்னாச்சு? ஏன் அழறீங்க? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? யாரும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுன்னு சொல்லுங்க. எனக்கு வழக்கமா ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அதை இப்ப போட்டே ஆகணும். அப்பதான் என்னால பேச முடியும். தாத்தா, நாங்க வந்துட்டோம்ல. நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். தைரியமா இருங்க.
நாங்க கெட்டவங்களுக்கு கெட்டவங்க, நல்லவங்களுக்கு நல்லவங்க. நாங்க தக்கேலா பக்கேலா அன்பான பூதங்கள். நீங்க பூதங்கள் இல்ல, என்ன சந்தோஷப்படுத்த வந்த என்னோட பேர குழந்தைங்க. ஆமா, கேட்க மறந்துட்டேன் தாத்தா. இந்த இன்ஜெக்ஷன் போட்டும் எதுக்கு சோகமா இருக்கீங்க? இது பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் தானே? இல்ல, இந்த இன்ஜெக்ஷன் பெயின் கில்லர் இல்ல, இது என் லைஃப் கில்லர். இங்க இருக்க இடத்த அழிச்சிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வீடு கட்ட போறாங்களாம். கூடவே அம்யூஸ்மெண்ட் பார்க் கட்ட போறாங்களாம். அந்த கம்பெனியோட ஓனர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தாரு. எல்லாமே மாறி போச்சு. என்னால உயிரோடவும் இருக்க முடியாது. யாரும் என்ன தேடி வர மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? உங்க வாழ்க்கையே முடிய போகுதா? என்ன நடந்ததுன்னு முழுசா சொல்லுங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய ரிசார்ட், ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கும் கட்ட போறாங்களாம். அதனால இந்த மரத்தெல்லாம் அழிக்கணும்னு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி இங்க எவ்வளவு மரம் இருந்தது தெரியுமா? இது ஒரு பெரிய அடர்ந்த காடு. நான், என் குடும்பம், அப்புறம் என் நண்பர்கள்னு மொத்தமா எல்லாரும் ஒரு கூட்டமா வாழ்ந்து வந்தோம். நிறைய உயிரினங்கள் வீடா நினைச்சு வாழ்ந்து வந்தது. இங்க நிறைய தண்ணி இருந்தது. நீர் வளத்துக்கு பிரச்சனையே இல்ல. ஒரு நாள் இடி இடிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஆபத்து எங்களை நோக்கி வந்தது. அவர்தான் அந்த கம்பெனியோட ஓனர். பிரமாதம்! இந்த இடம் ரொம்ப அமேசிங்கா இருக்குது. இங்க இருக்கிற மரத்தெல்லாம் தூக்கிட்டா அம்யூஸ்மெண்ட் பார்க்ல நிறைய பணம் கொட்டுன்னு கொட்டும். அதுக்கப்புறம் நான் தான் பெஸ்ட். இங்க இருக்கிற மரத்தை அடிச்சு தூக்குறோம், பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க்ல கல்லா கட்டுறோம். அதோட பணம் கொட்டுன்னு கொட்டும். அப்புறம் நான் பணக்காரன். சார், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மரங்களை அழிக்கிறதுக்கு நான் ஒரு காலமும் ஒத்துக்க மாட்டேன். சைலண்டா இரு. இந்த இடத்துல மரங்களை வெட்ட நீயே ஒத்துப்ப. இந்தா குழந்தைங்க அடம் பிடிச்ச சாக்லேட் தந்து சமாதானப்படுத்துறது இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கோ. இதுல நிறைய பணம் இருக்கு, வச்சு சந்தோஷமா இரு. என்னோட வேலையை நீ தடுக்காம இருந்தாலே போதும். பணம் இருந்தா போதும், மரத்தை கூட வெட்ட ஒத்துக்கிறாங்க. இதான் எனக்கு வேணும். என்னோட அம்யூஸ்மெண்ட் பார்க் கனவு இப்போ அது நினைவாக போகுது. அப்ப ஆரம்பிச்சதுதான் எங்களோட இந்த கூட்டத்தையே அழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பிங்க. ஒவ்வொரு மரமா வெட்டி சாயுங்க. ஒரு மரம் கூட என் கண் எதிர்க்க இருக்க கூடாது. எல்லாத்தையும் வெட்டுங்க, இல்லன்னா இன்ஜெக்ஷன் போட்டு விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதுவே சாகும். என்னோட அம்யூஸ்மெண்ட் பார்க் கனவு நினைவாகணும். வேலையை ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் தான் இந்த உலகத்திலே எனக்கு பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. நம்ம எல்லாரும் பணத்திலேயே விளையாடலாம். இன்ஜெக்ஷன் போட்டு மொத்த மரங்களையும் அழிச்சு முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா எல்லா மரங்களும் அந்த கெமிக்கலால பட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வெட்டி வீசிட்டாங்க. எங்க கூட்டமே அழிஞ்சு போயிடுச்சு. என் குடும்பம், நண்பர்கள்னு யாருமே இல்ல. நான் தனி மரமா நின்னுக்கிட்டு இருக்கேன். நான் தான் இங்க இருக்கிறதுலயே ரொம்ப பழமையான மரம். அதனால என்ன இன்ஜெக்ஷன் போட்டு சாகடிக்க கொஞ்ச நாள் ஆகும் போல. அதனாலதான் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. என் கதையும் முடிஞ்சிடும். அட, நம்ம பாஸ் கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டாரு. இவர் யாரு? இவர் எங்களோட பாஸ், பூதம் பாஸ். இவர் வந்ததுக்கு அப்புறம் இனிமேல் பிரச்சனை எல்லாம் தூசு. யார் வந்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அம்யூஸ்மெண்ட் பார்க் கட்ட போறது உறுதிதான். என் உயிர் போக போறதும் உறுதிதான். அதனால இங்க இயற்கை வளங்கள் இருக்க போறது இல்ல, எல்லாம் அழிஞ்சிடும். ஒன்னும் நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே உடனே மாறும். எல்லாருக்கும் நாங்க பாடம் கத்து கொடுப்போம். கவலைப்படுறதை நிறுத்திட்டு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். அம்யூஸ்மெண்ட் பார்க் ஓனருக்கு பாடம் கத்து கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. டம் டம் டம். இப்போ நாம கத்து கொடுக்க போறோம் பாடம். உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்க பாத்தீங்கன்னா ரொம்பவே பெரிய ப்ராஜெக்ட். இதுல உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டிப்பா லாபத்தை தான் கொடுக்கும். என் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு லாபம் தான். நம்மளோட அம்யூஸ்மெண்ட் பார்க்கோட டிசைன் இப்படிதான் இருக்க போகுது. இது வரைக்கும் யாரும் பார்க்காத மாதிரி ஒண்ணு கட்டுறோம். இதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்பவே வித்தியாசமா உருவாக்கி இருக்கோம். இல்ல இல்ல இல்ல
இது ஒண்ணும் பெருசா எனக்கு தெரியலையே. இது அந்த அளவுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லையே. சார் அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்க நினைக்கிறதோட பெரிய ப்ராஃபிட் வரும். கண்டிப்பா நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கறேன். அப்படியா? நாங்க கொஞ்சம் உங்களை நம்பணுமே. இது என்ன நிஜமா? இங்க என்ன நடக்குது? நான் எப்படி இதுக்குள்ள வந்தேன்? இன்னும் இந்த இடத்த கட்டவே இல்லையே. காப்பாத்துங்க, என்ன யாராவது காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, இது மொத்தமா இடிஞ்சு விழுவுது. காப்பாத்துங்க. என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணும் ஆகல. சாரி கைஸ், இங்க ஏதோ டெக்னிக்கல் பாயிண்ட் குறையுதுன்னு நினைக்கிறேன். ஆனா என்னோட பிளான் சொதப்பினதே இல்ல. நீங்க என் மேல நம்பிக்கை வைக்கலாம். இல்ல உங்க மேல சுத்தமா எனக்கு இது வரைக்கும் நம்பிக்கையே வரல. உங்களோட ப்ராஜெக்ட் சரியே இல்லையே. உங்களை நாங்க அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? ரிசார்ட்டுக்கு வரவங்களை எல்லாம் எப்படி பாத்துப்பீங்க? என்னோட ரிசார்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா வகையான வசதிகளும் இருக்கு. இந்த வசதிகளுக்கு ஏத்த மாதிரி பணத்தை இன்க்ரீஸ் பண்ணுவேன். அதுல இருந்து நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். உங்களோட ஷேர் நிறைய ஏறும். அப்படியா? ஆமா. என்ன நடக்குதுங்க? இங்க எப்படி வந்த? இங்க என்ன ரெசார்ட்டே கட்டலையே. இந்த பெட் எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டா இருக்குன்னு கொஞ்சம் உட்காந்து பாருங்க. இதோ நானே உட்காந்து பாக்குறேன். சாப்பிட்டா தானே இருக்குது. பார்த்து தயார் பண்ணனே. எப்படி இருந்தாலும் ப்ராஃபிட் வர வச்சிருவேன். ஓஹோ, லாபத்துக்காக மக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கொடுப்பீங்களா? சார் நீங்க பாத்ரூம் வந்து பாருங்க சார். பாருங்க எவ்வளவு கிளீனான காஸ்ட்லியான பாத்ரூம்னு பாருங்க. கடவுளா, எப்படி இருந்தாலும் நான் ப்ராஃபிட் வர வச்சிருவேன். ப்ராஃபிட்னா அத பத்தியே பேசுறீங்களே. இவ்வளவு தண்ணியை நீங்க வேஸ்ட் பண்ணுவீங்களா? இங்க எதுவுமே சரியில்லை. பாத்ரூமும் நல்லா இல்ல. என்னதான் ரெடி பண்ணிருக்கீங்க? மரங்களை எல்லாம் வெட்டிட்டு நீங்க இந்த இடத்துல இந்த மாதிரி ரெசார்ட் கட்டுறது அவ்வளவு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கட்டினாலும் அதுல பிரயோஜனம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. முதல்ல தண்ணிய குடிக்கணும்பா. என்னாச்சு? என்ன நடக்குது இங்க? என்னோட கார் ஏன் இப்படி ஆயிருச்சு? நீங்க மனுஷங்களா இல்ல யாரு? நீங்க யாரு கேக்குறல? நீங்களா யாரு? என் பேரு தக்கேலா. என் பேரு பக்கேலா. நான் தான் இவங்களோட பாஸ், பூதம் பாஸ். பூதம் பாஸா? இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க இங்க என்ன பண்றீங்க? இயற்கையை அழிச்சு நீ வாழணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. என்ன இயற்கையை அழிக்கிறது தப்புன்னு சொல்றீங்களா? மரங்களை அழிச்சு அந்த இடத்துல வீடு கட்டுவியா? சுற்றுப்புற சூழல் அமைதியா இருந்தாதான் நீ வாழ முடியும், தெரியுமா? அத அழிக்க நினைக்கிற? பணத்துக்கு ஆசைப்பட்டு இயற்கை வளத்தை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் நோய்வாய்ப்பட்டு வாழ போறியா? உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு நல்லா புரியுது. இனிமேல் நான் இந்த தப்ப பண்ணவே மாட்டேன். மரங்கள் இருந்தா மட்டும்தான் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். ஆக்சிஜன் இருந்தா மட்டும்தான் உன்னால சுவாசிச்சு உயிர் வாழ முடியும், புரியுதா? பணத்தை வச்சு உன்னால ஆக்சிஜனை வாங்க முடியுமா? எனக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு. என்ன மன்னிச்சு விட்டுருங்க. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்கவே நடக்காது. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன். நானும் மரங்களை வளர்ப்பேன். ஒரு மரத்துக்கு ஆபத்தே வராது. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. இனிமே மரத்தை வளர்க்கறதே என்னோட பிசினஸா பண்ணுவேன். நீ இனிமே மரங்களை அழிக்க மாட்டல? அழிக்க மாட்டேன், வளர்க்கறேன். இந்த தடவை மன்னிச்சு விட்டுருவோம், அப்புறம் ஏமாத்தலாம்னு நினைக்காத. உங்களை போய் ஏமாத்த முடியுமா? இன்னில இருந்து என் மரத்தை வளர்க்குற பிசினஸ் ஆரம்பிக்கிறேன். என் தப்ப நான் உணர்ந்துட்டேன். மரங்கள் எவ்வளவு அவசியமானது நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என் கண்ணை திறந்துட்டீங்க. நீ ரொம்ப நல்ல பையன்.